சென்னை லைஃப்னா எல்லோரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆன்லைன் ஆர்டரு, ஓலா ஆட்டோ, ஊபர் டாக்ஸி, காசா கிராண்டில் வீடு, ஃபீனிக்ஸ் மாலில் ஷாப்பிங், இப்படி ஆடம்பரமாக இருக்காங்க. இங்கே எல்லோரும் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதான் இல்லை. இங்கே எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் என்ன பண்ணணும்னே தெரியாமல் சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. யாராச்சும் ஒரு ஒத்தாசை பண்றாங்களா? எனக்கு மட்டும் என்ன 10 கை காலா இருக்கு. ஒருத்தன் காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த டிவி முன்னாடியே எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கான். இந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் கொட்ட சொன்னேன், பண்ணானா? ஏய், அவ செய்யலன்னா எல்லாரும் ஏண்டி திட்டுற? நீங்க மட்டும் என்னவா? தூங்கி எழுந்து குளிச்சிட்டு சட்டையை மாட்டிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மா, என்னடி மாமா பாருமா? ஏய், வெக்கமா இல்ல? குழந்தை தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. உன் கூட படிச்சதெல்லாம் கல்யாணம் பண்ணி அதுங்க புள்ள குட்டி பத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குங்க. ஆனா நீ சி லைஃப்ல நீ எல்லாம் என்னதான் பண்ண போறியோ தெரியல. தலை தலையில இப்பவே பாதி முடிய காணோம், இதுல தலை. ஏண்டா உன் வயசு என்ன, இவன் வயசு என்ன? இவன் கூட போய் சுத்திட்டு இருக்க. லைஃப்ல என்னதான் பண்ண போறீங்களோ? இந்த நாய் கூட சேர்ந்து நம்மளும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சை. டீயா காஃபியா? வேணாக்கா, வெளியே போய் சாப்பிடுறோம். காசு வச்சிருக்கேன். டாக்டர், நானே உன்னை நம்பிதான். என்ன நம்பி? வெயிட் பண்ண, ஏடிஎம் உள்ள வெளியே வரேன் இப்போ. ஆமா, சில்லற காசு ஒரு 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபா சில்லற காசு? நான் அந்த 100 ரூபா சம்பாதிக்கப்போ உன் புராணத்தெல்லாம் இங்க எவனும் கேட்கல. 100 ரூபாய் தான் கேட்டேன். குறிப்பிட்ட வயசுல சமாஜி படம் டைலாக்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். 100 ரூபாய் இருந்தா கூட பாக்குறேன்டா. நீங்க லைஃப்ல என்ன செய்ய போறீங்கன்னு அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் எங்க அக்காவுக்கு புடவை ஏர்ன் பண்ற வேலையை பாரு. அடி செருப்பால வீட்டுல வெட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம வேலைக்கு போற மனுஷன் கிட்ட வீரப்ப பேசிட்டு இருக்க. அவனும் வீரப்பெல்லாம் பேசல. 100 ரூபாய் கேட்டா தரலன்னு சொல்லணும். அதை விட்டு பாடம் எடுக்கிறாரு. நீ போய் சம்பாதிடா. ஒரு நாள் நாங்களும் சம்பாதிக்க தான் போறோம். பாக்க தானே போறேன். ஏய் வாடா. Excuse me, you're Dr. Kamran, hypnotherapist? ஹிப்னோதெரபிஸ்ட் தெரியல, ஆனா மேல ஒருத்தர் இருக்காரு. ஒருவேளை அவரை தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். Okay, போய் பாருங்க. டாக்டர், அவரே பார்த்துட்டு இருக்க. இங்க பார்த்த மாதிரி இருக்குடா. யூடியூபர்னா? ஆமா இல்ல, யூடியூபர். வா. ஏய், சுதாகர் நிக்கிறா போல. ஒரு என்ன பேசினா கண்டுக்காது, சரியா? ஓகே தான். வணக்கண்ணா. வணக்கம். பாப்பா, இந்த டீ சார் வந்தீங்களா? இந்த டீ கிடைக்குது. என்னப்பா? ஆமாண்ணா, சாப்பிட்டு போகலாம். அப்புறம் நானே என்ன சொல்லணும், அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? சென்னை என்னைக்கே வந்தவங்களை கை விட்டுருக்கு. அது நம்ம வாஸ்தவம் தானே. ஊரில் இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்குது. ஆனால் இங்கே பிறந்து இங்கே வந்து எங்களுக்கு கையை கட்டி நிற்க வைக்கணும். காமெடி பண்ணாதப்பா. என்னடா காமெடி பண்ணுறேன் பாரு. டேய், காமெடி பண்ணுறேன் நானா நீ? ஏய் வா வினோத். வணக்கண்ணா. பாப்பா மச்சி டீ. என்ன வினோத், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலைண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரொடியூசரை பார்த்தியா? பார்த்தனே, ஓகே ஆயிடுமா? வினோத்து, அண்ணா சொல்றேனே தப்பா நினைக்காதப்பா. சொல்லுங்கண்ணா. நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. இன்னும் ஆரம்பிச்ச இடத்துல தானே பண்ணிக்கிறேன். உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய காத்துட்டு இருக்க. ஆனா காத்துக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன பண்றது, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை குறை சொல்லப்பா.
இப்படியே காலம் போச்சுன்னா ஒரு கட்டத்துல நமக்கு நம்ம மேலேயே வெறுப்பு வந்துடுங்க. புரிஞ்சுக்கங்கய்யா, உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். அண்ணா நான் கொடுக்குறேண்ணே. இருப்பா, அடுத்த தடவை இருந்து எனக்கும் சேர்த்து நீயே கொடுப்பா. நல்லா வாங்கப்பா. சுதாகர் அங்கே என்ன சொன்னார்னு எங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவர் பேச்சை கேட்டதுலேருந்து ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நபரை சந்திப்போம். அந்த நபர் நம்ம வாழ்க்கையை மாற்றுறவங்களா இருப்பாங்க. அப்படி நாங்கள் சந்தித்த ஒரு நபர் தான் டாக்டர் கபிலன். சார் இவங்க தான் எனக்கு வழி காமிச்சாங்க. டாக்டர் கபிலனை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. லைஃப்பில் எந்த கோலுமே இல்லாமல் மற்றவங்க பேச்சை மதிக்காமல் சுற்றிட்டு இருந்த எங்களுக்கு அவர் கேட்ட கேள்விங்க லைஃப் பற்றின பயத்தை உண்டாக்குச்சு. ஒருத்தரோட வார்த்தைக்கு இவ்வளோ பவரானு கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லணும். சுதாகரை நாங்கள் பார்த்தப்போ சும்மா பேருக்கு நான் விசாரித்தார். ஆனால் வினோத்துக்கிட்ட உங்கள் நல்லதுக்கு தான் ஏன் சொல்கிறோன்னாரு. வினோத் லைஃப்பில் ஒரு கோலோட சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம். ஒருத்தரோட வார்த்தையை நாம் எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் டாக்டரோட வார்த்தைங்க எங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் உருவாக்குச்சு. நாங்க என்ன சொல்லியும் கேட்காத அவங்க கிட்ட அப்படி என்னதான் டாக்டர் சொன்னீங்க? லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். ஆசை இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நீங்க லவ் பண்ற பொண்ணு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்லை. சரி, நீங்க லவ் பண்ண பொண்ணு உங்க மேல இறக்கப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல்ல மற்ற பசங்கள்லாம் அவங்களுடைய அப்பாவை பத்தி அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து அப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டா, அப்பாவை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க குழந்தையோடைய எதிர்காலத்தை அன்னைக்கே நீங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு அவங்கள ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீங்க அவங்கள பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. மனுஷனை பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பர்பஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அப்போ அது தெரியல. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்க நிறைய பேர்